சிட்டில அடிக்கடி இந்த மாதிரி கொலை நடக்குது, அத பத்தி என்ன சொல்ல போறீங்க மேடம்? நோ கமெண்ட்ஸ். ஆனா இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. எல்லாம் ஸ்கூல் பொண்ணுங்கம்மா. இது தொடரக்கூடாது. தினம் தினம் எத்தனை பேருக்கு பதில் சொல்றேன் தெரியுமா? சார், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா சிட்டியில் ஒரு தப்பு கூட நடக்காதுங்கிறீங்களா? இல்ல சார், நானும் பல ரூட்ல டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. துப்பு கிடைக்கலையா? துப்பு இல்லைன்னு சொல்லுங்க மேடம், துப்பு இல்லைன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஹலோ சார். வாங்க மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். சொல்லுங்க சார். இவங்க மிஸ் சோபினா வாசுதேவ், இவர் மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். நைஸ் டு மீட் யூ. இனிமே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறது மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் தான். இவரை சாதாரண நினைக்காதீங்க. இவரோட ஆங்கிள், பார்வை, டிராவலிங் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுதான் அவருடைய பெரிய பலமே. நீங்களும் இந்த கேஸ்ல அவருக்கு பக்கபலமா இருக்கணும். ஜால்ரான்னு சுருக்கமா சொல்ல வேண்டியது தானே? ஓகே சார். மிஸ்டர் முத்துகிருஷ்ணன், இந்த கேஸுக்கு தேவை உங்க வித்தியாசமான பார்வை. ஓகே? அப்சல்யூட்லி சார். அட் யுவர் சர்வீஸ் எனி டைம். ஓகே ஜென்டில்மேன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு சார். அப்படி என்ன வித்தியாசமான பார்வை? இதுதான் வித்தியாசமான பார்வையோ? ஹலோ, நான் முத்துகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். 3 மாதத்துக்கு முன்னாடி சண்டிகரில் லேக் வியூ ரோட்டில் ஒரு ஸ்கூல் பொண்ணு ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் கேஸ். ஆமாம் சார். அந்த கலெக்டர் பொண்ணு பற்றி தானே சொல்கிறீங்க? ஆமாம் அதே கேஸ் தான். அந்த கேஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே ஃபேக்ஸ் பண்ணுங்களேன். ஓகே சார். அந்த கொலைக்கு முதன வாரம் கூட கொல்கத்தாவில் இதே மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டுருந்தாங்க சார். எஸ் ஐ ரிமெம்பர். கொல்கத்தா, சண்டிகர். Oh my goodness. மிஸ்டர் வாயுதேவன், டூ மீ a favor. இதே பேட்டர்னில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கோ அத்தனை கேஸ் டீட்டெயில்ஸும் உடனடியாக எனக்கு ஃபேக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். எனிதிங் ராங்? Yep, I think the accused is in Chennai now. Shit. ஓகே சார், நான் இமிடியேட்டாக ஃபேக்ஸ் பண்ணுறேன். Thank you, மிஸ்டர் வாயுதேவன். மிஸ் எஸ், ஷோபினா வாசுதேவன். மிஸ் சோபினா. மிஸ் சோபினா, பக்கத்தில் தயிர் வடை எங்கே கிடைக்கும்? தயிர் வடை? தயிர் வடை சாப்பிட்டதே இல்லையா? தயிர் வடை சாப்பிட்ருக்கேன் சார். பக்கத்தில் எங்கே கிடைக்கும்? ஒரு தயிர் வடைக்கு இவ்வளோ யோசனையா? வாங்க அதையாச்சும் கண்டுபிடிப்போம். ஒரு 2 minutes. நாங்க தான் வந்துட்டு இருக்கேன்.
ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இங்க ஒரு பெருசுக்கு பத்திக்கிச்சு, அதான் போய் முட்டிக்கிச்சு. அங்கேயுமா? ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு ஏய், பத்திக்கிச்சு. விளையாடாத. just 30 minutes, okay? அப்புறம் நான் கிளம்பிடுவேன். வார்டன் திட்டுவாங்க. ஓகே, 6 மாசமா தொடர்கொலை, கற்பழிப்பு. என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? சிட்டியில் மொத்தம் 150 ஸ்கூல் சார். ஒவ்வொரு ஸ்கூல் முன்னாடியும் ஒரு போலீஸ் மஃப்டியில் இருக்காங்க. இது வரைக்கும் சந்தேகப்படும்படியா யாருமே அகப்படலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ஆனால் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. கொலைகாரனை ரீச் பண்ணவே முடியல சார். கொலைகாரனா கொலைகாரங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கற்பழிச்சு கடிச்சு கொதறி 3 பேரையும் கொடாரியால முகத்துல வெட்டி. ஆமா சார், கண்டிப்பா கொலைகாரன் ஒரே ஆளுதான். ஒரே ஆள் தானா? நிச்சயமா தெரியுமா? ஆமா சார். முதல்ல நாம தெளிவாக்குவோம். முதல்ல இருந்து சொல்லுங்க. சார், இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. தப்பு. தப்பா சொல்றீங்க. சார், இறந்து போகல, கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? வித்தியாசம் இருக்குல்ல. மேல சொல்லுங்க. சார், கொல்லப்பட்டவங்க எல்லாருமே ஸ்கூல் பொண்ணுங்க, டீனேஜ் கேர்ள்ஸ். எல்லாருமே சென்னையில. இருங்க 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 முக்கியமான விஷயத்தை விட்டீங்களே. இல்லையே, எல்லாருமே டீனேஜ் கேர்ள்ஸ் தான் சார். அது கரெக்டுங்க. 3 பேருமே வெர்ஜின்ஸ், கன்னி பொண்ணுங்க இல்லையா? ஆமா சார். அதை நீங்க சொல்லலையே. சொல்லுங்க. அதான் சார், மேற்படி அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அவங்க எங்க இருங்க போவாங்க இருங்க எங்க. இருங்க இருங்க பொறுமையா ஒன்னொன்னா சொல்லுங்க. சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல அந்த பொண்ணுங்க எல்லாருமே நல்ல பொண்ணுங்க, நல்லா படிக்கிற பொண்ணுங்க. எந்த கெட்ட சகவாசமும் கிடையாது. அந்த பொண்ணுங்களுக்கு லவ் கிவ்னு ஏதாவது? ஆமா சார், சாந்தி மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்ததா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா மத்தவங்க யாருமே லவ் பண்ணதா தெரியல சார். தெரியலன்னா மறைச்சிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு சார். ஆம்பளை பசங்க சகவாசம் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியல சார். இந்த லெட்டர்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், போட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது? அப்படி எதுவும் பார்த்ததா சொல்லல சார். பெர்ஹாப்ஸ் பொய் சொல்லிருக்கலாம்ல. இருக்கலாம். ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க பொய் சொன்னதா எனக்கு தெரியல. எதுக்கும் நீங்க ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க சார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. மேல சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சதுல இருந்து அந்த பொண்ணுங்க கொல்லப்பட்டதுக்கு காரணமே தெரியல சார். எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அவங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு தெரியுமா? அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. நீங்க போலாம். தேங்க்யூ சார். மிஸ் சோபினா, ஃபைல்ஸ். ஓ, சாரி சார். சாக்லேட், ஐஸ்கிரீம், ஆம்லெட் சாப்பிட்றியா? ஓ, கட்டி இருக்குல்ல. அழக்கூடாது. கட்ட அவுத்துடுறேன். அழக்கூடாது. அக்ரிமெண்ட். ஓகே, அழக்கூடாது. அக்ரிமெண்ட். அழாத, அழாத, அழாதன்னு சொல்றல. ஐடியா. சார், எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன், பொறுங்க, சொல்றேன். சார், இது சைபர் கிரைம் ஆஃபீஸ் சார். இங்க எதுக்கு சார் வந்தீங்க? கையில மொத்த டீடைல்ஸையும் வச்சுக்கிட்டு க்ளூ கிடைக்கலன்றீங்க. அங்க போய் உட்காருங்க, இதை வரேன்.
இவ்வளோ நேரம் என்ன பண்றாரு? ஓகே மிஸ் சோபினா, ஷால் வி மூவ்? சார் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே புரியல. சொன்னீங்கன்னா நானும். அதான் விஷயம், உட்காருங்க. இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது 3 பொண்ணுங்களுக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, 3 பேருமே நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரௌசிங் சென்டர் போயிருக்காங்கன்னு எழுதியிருக்கீங்க. ப்ரௌசிங் சென்டருக்கு நோட்ஸ் எடுக்க மட்டும்தான் போகணுமா? ஏன் இமெயில் செக் பண்ண போகலாம், சேட் பண்ண போகலாம், பல விஷயங்களுக்கு போகலாம், ஏன் பலான விஷயங்களுக்கும் போகலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம், பழகலாம். 1 minute. இது அந்த 3 பொண்ணுங்க யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, சேட் ஐடி அண்ட் மெயினாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சைபர் கிரைம் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதை வச்சு கூடிய சீக்கிரம் அக்யூஸ்டை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை சார். எப்போ சார் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறீங்க சார். லைட்டாக சாப்பிட்லாமா? சார் காஃபியை சொன்னங்க. வாங்க போகலாம். ஏன் பழக்கம் இல்லையோ? வா பாப்பா, நீ மட்டும் தனியாவா வந்த? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட வரல? இல்லை சார், நான் மட்டும்தான். எந்த கேபின் சார்? நீ எப்பவும் கேப்பியே, 10வது வெப்கேம் ஒர்க் ஆகாதது, அதை எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். I'll be back in a minute. Groundnuts? Okay, no problem. Hi. Hey, Tina, how are you doing? Not bad. என்னடா நல்லா இருக்க போல இருக்கு? எனிதிங் ராங்? ஒன்றும் இல்லை சார், எல்லாம் உங்கள் நினைப்பு தான். ஏன் நினைப்பா? ஐயோ சொல்லவே இல்லை. ப்ராமிஸா? உங்களை வெப்கேம்ல பார்த்ததுலேருந்து உங்கள் கண்ணு, உங்கள் மூக்கு, அந்த அழகான ஃப்ரெஞ்ச் பேர்ட், அந்த சின்ன டிம்பிள், so cute சார் நீங்க. தேங்க் யூ. உங்க வெப்கேம் ஆன் பண்ணுங்களே. ஏ என்ன பார்க்கணுமா? இப்பவே உடனே பார்க்கணும். ஒரு 5 minutes கழிச்சு ஆன் பண்ணா ஓகேவா? நோ 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 நோ, ரைட் நவ இப்பவே பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. நான் தெரியறேனா? ஹலோ ஹலோ ஹலோ, அங்க என்ன பண்ற? நான் தெரியறேனா இல்லையா சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ டீனா, சொல்லுங்க சார். என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை சார். ஸோ யூ ஸோ ஹேண்ட்ஸம். இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? பாரு பாரு, பார்த்துக்கிட்டே இரு. காசா பணமா? இப்படி வெப்கேம்ல பார்க்கறத விட நேர்ல பார்க்கலாமே. நீ எப்படி இருப்ப? நானா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எப்படி சொல்றது? நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்த்தாதான் சொல்லணுமா? நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்கல்ல, அதை வச்சு சொல்லுங்க பாப்போம். பேசுறத வச்சு ஒரு அளவு தான் சொல்ல முடியும், முழுசா சொல்ல முடியாதே. அப்படின்னா வேற எதை வச்சு சொல்ல முடியும்? வேணா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லு, அதை வச்சு ட்ரை பண்றேன். சார் பாத்தியா பாத்தியா, என்ன தப்பா நினைச்சிட்ட பாத்தியா? அப்படிலாம் இல்லை சார், திடீர்னு ட்ரெஸ் பத்தி கேக்குறீங்க. என்ன நான் எப்படி உன்னை பத்தி சொல்றது? நீ பேசுறத வச்சு உன்னை ஓரளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனா வெளியே சொல்ல முடியாதே. ஏன் சார் சொல்ல முடியாது? சொன்னா அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா இருக்குமா? சார் ஸ்கூல்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாருங்க, ஆல் டைம் ஐஸ்வர்யா ராய்னுவாங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்க, உங்க கற்பனை எப்படி இருக்குன்னு பாப்போம்.
இல்ல வேண்டாம். சொல்லுங்க சார். ஐயோ சொல்ல முடியாது டீனா. சொல்லுங்க சார் ப்ளீஸ். நீ கேக்குறதுனால நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் உன் உருவத்தை மட்டும் தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ட்ரெஸ்ஸே போடல. சார் நீங்க ரொம்ப மோசம் சார். நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. இப்ப பாரு நீ என்ன மோசன்ற. இப்ப சொல்லு, உன்னை பத்தி சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? வேண்டாம் சார். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வேண்டாம். நான் சொல்லதான் போறேன். ஐயோ வேணாம் சார், நானே சொல்றேன். சொல்லு சொல்லு. நான் போட்டிருக்கிறது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம். சரி. கிரே கலர் யூனிஃபார்ம், அதுக்குள்ள ரெட் கலர் செக் ஷர்ட், அதுக்குள்ள ஒயிட் கலர் ஷிம்மிஸ், அதுக்குள்ள அதுக்குள்ள சொல்லு, சொன்னாதானே தெரியும். போங்க சார், நீங்க பாட்டு மோசம். இங்க பாருடா, நீ தான் உன் ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றேன்னு சொன்ன. இப்ப என்ன மோசம்னு சொல்ற? இல்ல சார், வேணாம் சார். சரி விடு. அப்போ உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு சார். டீனா, வெக்கப்படுறியா? நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். தைரியமான பொண்ணுனா வெக்கப்பட மாட்டாங்களா சார்? அது எப்படி? வெக்கப்படுற பொண்ணுங்க ரொம்ப பயப்படுவாங்களே. அப்படியா சார்? ஆமா. சரி சரி, இனிமே நான் வெக்கப்பட மாட்டேன். இப்போ கேளுங்க சார். என்ன கேக்குறது? அதான் சார் இந்த கேள்வி. எந்த கேள்வி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே அந்த கேள்வி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன்? அதான் சார். ஐயோ, உங்களுக்கு அதுக்குள்ள மறந்துச்சா சார்? சீரியஸா மறந்து போச்சு. என்ன நீயே சொல்லு. என்ன சார் நீங்க? நான் எப்படி சார்? நீங்க வேணும்னு தானே பண்றீங்க. சீரியஸா மறந்து போச்சு டீனா. அதான் சார், என் ட்ரெஸ் பத்தி கேட்டீங்களே. ஆமா கேட்டேன். நீ தான் பதில் சொல்லிட்டியே. சொல்லிட்டேன், ஆனா கடைசி கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல. இல்லையே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டியே. இல்ல சார். சரி விடுங்க, நானே சொல்லிடுறேன். சரி சொல்லு. நான் கிரே கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா? ஆமா சொன்னேன். அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் செக் ஷர்ட் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா? ஆமா. அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் ஷிம்மிஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா? சொன்னேன். அதுக்குள்ள என்னன்னு நீங்க கேட்டீங்க, அது நான் சொல்லவே இல்லை. ஆமால, நீ பதில் சொல்லவே இல்லை. சரி இப்ப சொல்லு. அதுக்குள்ள சொல்லு. அதுக்குள்ள சிமிஸ்குள்ள அதுக்குள்ள சொல்லு. அதுக்குள்ள ஆஹா. சின்னஞ்சிறு கிளி தன்னந்தனிமையில் எங்கோ போகுதே. சின்னஞ்சிறு கிளி தன்னந்தனிமையில் எங்கோ போகுதே. அது பாதை தெரியாமல், பயணம் புரியாமல் அது எங்கோ போகுதே. அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? வெயிட் பண்ணுங்க மேடம், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முடிஞ்சதும் நாங்களே சொல்றோம். எப்ப முடிப்ப? முடிச்சதும் சொல்றோம் மேடம். அதான் கேக்குறேன், எப்ப முடிப்ப? முடிச்சதும் சொல்றோம் மேடம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. காலையில இருந்து என்னையா பண்ணிட்டு இருந்த? என்னையா பண்ணிட்டு இருந்த காலையில இருந்து? மேல இடத்துக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க மேல் இடத்துக்குனா பதில் சொல்லுங்க, கீழ் இடத்துக்குனா பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது ஏன் இடம், இது ஏன் வேலை. ஐ எம் a professional, I know my job. and உங்களோட ஒர்க் ப்ரெஷர்லாம் இங்க காட்ட வேண்டாம். யூ வெயிட் அவுட் சைட், ஓகே? என்னையா இவன் இப்படி பேசுறான்? யாரையா இவனை இங்கெல்லாம் கூப்பிட்டது? வாயா போயாலாம் பேசக்கூடாது. ரெஸ்பெக்ட். I don't work for you. You don't give me commands. I receive commands from my higher officials.
And if you want me to work with peace, you just wait outside. நான் இந்த வேலையை சரியா செய்யணும்னா நீங்க இந்த அறையை விட்டு வெளியே போகணும்னு ஆங்கிலத்தில் சொன்ன அவுட். ஏய் யார்கிட்ட பேசுற தெரியுமா? என்ன மேடம் சூடாக்கிட்டாங்களா? சார் ப்ளீஸ் கேரியா. இல்ல சார் இவன். வாங்க மேடம், ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் சாப்பிடலாம், கூல் ஆக்கிடலாம். இல்ல சார், அவன் திமிர பாத்தீங்களா? இவனெல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணணும். அதெல்லாம் வேலை திமிரு மேடம், அப்படிதான் இருக்கும், விடுங்க. சின்னஞ்சிறு கிளி தன்னந்தனிமையில் எங்கோ போகுதே. இங்க சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு? மந்தை விட்டு ஆட்டுக்குட்டி, தந்தை தாயின் செல்ல குட்டி, கூட்டம் விட்டு விலகி போனது ஏதோ விதியானால், குள்ள நரி கூட்டம் ஒண்ணு குட்டி மேல வச்சது கண்ணு, குட்டி ஆட்டின் உயிரை குடித்தது இறைவனின் சதியம்மா. குட்டியை படைத்தது தாய் தந்தை தவறா, பட்டியில் அடைத்தது மேய்த்தவன் தவறா, தனியாய் போனது குட்டியின் தவறா, வேடிக்கை பார்த்தது இறைவனின் தவறா. இறைவன் மட்டும் நேரில் வந்தால் வரம் ஒன்று கேட்க மாட்டேன், மாலை சூட்டி பூஜை செய்து பால் என்ன பழம் என்ன கேட்டது கொடுத்து, சிந்தை பிடித்து சண்டை பிடித்து விதியை படைத்ததேன் என்று மண்டை உடைத்து கேட்பேன் பின்னே, இறைவனின் போதைக்கு நாம் ஒரு காயா. My work is done. என் வேலை முடிஞ்சிருச்சு. தேவை இருந்தால் this is my business card. Sure. Always contact me. Thank you. Best of luck. Thank you very much. மேம், உங்களுக்கு என்னோட சீனியர் சந்தான கிருஷ்ணன் ஐபிஎஸ் அவரோட பிசினஸ் கார்டு. என்னை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பாத்தீங்களா சார், அவன் நமக்கே ஆல் தி பெஸ்ட்னு சொல்றான். இவனு நாம வேற மாதிரி டீல் பண்ணணும். திமிர் பிடிச்சவன். இது வெறும் திமிர்ல மேடம், வேலை திமிர். திறமை இருக்க இடத்துல தான் திமிர் இருக்கும் இல்லைங்களா? லட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். செல்லம் அவன் செல்லம். தேங்க்யூ. யூ வெல்கம் சார். என்னை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த இல்லை தெரியல முடியலன்றதெல்லாம் போலீஸ்காரங்க லைஃப்பில் இருக்கவே கூடாது. ஓகே, முதல்ல இந்த ஃபோட்டோவை மீடியாவில் கொடுத்து அலர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். மற்றபடி ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நீங்களே போங்க. இந்த ஐபிக்கு உண்டான அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு விசாரிங்க. ஓகே ஓகே சார். சார் சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு திடுதுப்புன்னு இந்த ஃபோட்டோவை ப்ரெஸ்ஸு மீடியாவில் கொடுக்க சொல்கிறீங்க. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா அவன் ஃபியூச்சர் பாதிக்கப்படும் இல்லையா சார்? எதுக்கும் கொஞ்சம் டவுட் யோசிச்சு. வந்துருச்சுல? 1 minute. Excuse me, Chellam. Yes. May I use the board? Sure. Get me a marker and also the files. Yeah. இது கொலை செய்யப்பட்ட பொண்ணு நம்பர் 1, இது 2வது, இது 3வது. ஓகே, 1 2 3. இப்போ சொல்லுங்க, முதல் பொண்ணு கூட சாட்ல எத்தனை பேர் பேசியிருக்காங்க? 80 பேர். 80 பேர். 2வது பொண்ணு கூட எத்தனை பேர் பேசியிருக்காங்க? 75 பேர். 75 பேர். 3வது பொண்ணு கூட 60. இப்போ சரியா பார்த்து சொல்லுங்க, முதல் பொண்ணுக்கிட்டையும் 2வது பொண்ணுக்கிட்டையும் சாட் பண்ணவங்க, 3வது பொண்ணுக்கு அறிமுகம் இல்லாதவங்க எத்தனை பேர்? 10 பேர். ஷோர்? 10 பேர். இப்போ 2வது பொண்ணுக்கிட்டையும் 3வது. ஓகே, 5. பரவாயில்லையே. இப்போ சொல்லுங்க, 3 பேருக்கிட்டையும் அறிமுகமானவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள். ஒரே ஒரு ஆள். இந்த ஒரு ஆள் தான் நீங்க எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ்ல போட்டு காட்டினது. He is the accused. Thank you. அப்புறம் இந்த ஏரியால நண்டு சூப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, எங்க இருக்கு தெரியுமா? ஆமா சார், இங்க இருந்து 2 பில்டிங் தாண்டி போனா பாய் கடை சார். நல்லா இருக்குமா? சாப்பிட்டுருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் சார். நாம வேணா போய் சாப்பிட்டு வரலாமா சார்? வேண்டாம் வேண்டாம், ஸ்ட்ரிக்டா வேலை நேரத்துல வேலை மட்டும் தான் பார்க்கணும். உங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். மீடியா, போட்டோ. ஓ சாரி சாரி சார், சாரி. அதனால நான் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாய்.
ம், சின்னஞ்சிறு கிளி தன்னந்தனிமையில் எங்கோ போகுதே. அப்போ உன்னை நான் இன்னைக்கு பார்க்கவே முடியாதா? என்ன சார் விட்டு அழுதுருவீங்க போல இருக்கு. கண்டிப்பா பார்க்கணுமா? பார்த்தே ஆகணும். ஓகே சார். நடேசன் பார்க்குக்கு 10 நிமிஷத்துல வர முடியுமா? 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சூப்பர். ஹலோ ஹலோ. நான் வந்துட்டேன். நான் எங்க இருக்க? சார், சூப்பர் சார். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது இருக்கட்டும், நீ எங்க இருக்கன்னு சொல்லு. பக்கத்துல தான் இருக்கேன், கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஹலோ. நீ சொன்ன நான் வந்துட்டேன். எங்க இருக்க நீ? இங்க தான் சார் இருக்கேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். டீனா விளையாடாத, எங்க இருக்கேன்னு சொல்லு. டீனா. நான் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொன்னேன். சார் என்னையா? நீங்க சூர்யா மாதிரியே இருக்கீங்க சார். டேட்ஸ் தரேன், படம் எடுக்கிறியா? ஐயோ அவர் மாதிரியே ஜோக் பண்றீங்க. வந்துட்டான். ஹலோ. எங்க இருக்க டீனா நீ? இங்க தான் சார் இருக்கேன். எங்க? இங்கேயா இருக்க? இங்க தான் இருக்கேன். எங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், காணோம். எங்க இருக்க நீ? பக்கத்துல தான் இருக்கேன் சார். காணுமே சார். பேசுங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. என்னையா வேணும்? சார் என் பொண்டாட்டி எனக்கு சண்டை சார். டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுட்டா சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க போன் கொஞ்சம் கொடுங்க சார், நான் பேசணும். பேசிட்டு இருக்கல, போயா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. சாரி பேசுங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ டீனா, வெறுப்பு ஏத்தாத டீனா. எங்க இருக்கேன்னு சொல்லு. முடிஞ்சா கண்டுபிடிங்க பாப்போம். டீனா எங்க இருக்கேன்னு சொல்லு டீனா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்க தான் சார், உங்க பக்கத்துல தான் இருக்கேன். டீனா சார் விளையாடாத. இது என் வாழ்க்கை பிரச்சனை சார். விளையாடாதீங்க சார். ஐயோ, அப்பா. அடிச்சிட்டே நீ. இது என் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை அடிக்க வைக்கிற. 6969 என் மாமியாரோட இடுப்பு சைஸ 2 வாட்டி எழுதிருக்கியா? மௌன இற உன்னை வச்சுக்கிறேன். ஏன் சார் இந்த ஆள் அடிச்சீங்க? பின்ன சும்மா டார்ச்சர் கொடுக்குறான். அதுல வேற நீ உன்னை ஆசையா பார்க்கலான்னு வந்தா நீ நம்ம கண்ணாமூச்சி ஆட்ட விளையாடுற. கண்ணாமூச்சி ஆட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்றியா இல்ல போனை கட் பண்ணட்டா? சாருக்கு சர்றன்னு கோவம் வருது பாரு. ஏ ஸ்டூபிட், டோன்ட் கால் மீ அகைன். ஐயோ டேய் அப்பா, ஆள விடுறா சாமி. போன் எடுக்கணுமா? கிடந்து சாவுடி. எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்கிட்டயா வா. டீனா. ஏய் டீனா, இங்க என்ன பண்ற? ஏன் அழற? நீங்க ஏன் என் போன் எடுக்கல? நீ முதல்ல உள்ள வா. உங்களுக்கும் என்ன பிடிக்கல தானே? யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா, பேசிக்கலாம். நான் வர மாட்டேன். ஏய் வான்றல. எடுங்க சார். உள்ள வா. சரி சரி, அழாத அழாத அழாத. என் மேல கோவப்படாதீங்க சார், என்னால தாங்க முடியாது. சரி அழாத வா. ப்ளீஸ். ஓகே ஓகே வா வா. சரி, என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? நம்பர் 5. இன்னைக்கு
அன்னைக்கு நம்ம வெப்சைட் பண்ணும்போது நீங்க கொரியர்காரன்ட்டு அட்ரஸ் சொன்னீங்கல்ல, அதை நான் கேட்டேன். ஆல்ரைட், ஓகே, பை. எதிர்காலத்தில் வளமான வாய்ப்பு. இயற்கை உர கோகோவிற்கு வெளிநாடுகளில் வரவேற்பு அதிகமாகி உள்ளது. இயற்கை உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட சும்மா அழக்கூடாது. முழுவதுமாக வரவேற்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இவ்வகை கோகோக்களால் தயாரிக்கப்பட்ட இங்க பாரு, அழாதன்னு சொன்னா கேட்கணும். கண்ணத்தோட என்ன நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சேன். ஒண்ணும் வெக்கப்படுற இல்ல அழற. தைரியமான பொண்ணுனா அழமாட்டாங்கல்ல சார்? ஆமா. சரி சரி, இனி நான் அழல. குட் கேர்ள். சார் பசிக்குது சார். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடனே சண்டை போட்டேனா? ஆம்லெட் சாப்பிடுறியா? 10 minutes. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடுவேனா? அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? தப்புதான், நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா அடுத்தவங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா தானே தப்பு. உங்க கிஃப்ட் பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு? நீங்க ஒன்னும் அடுத்தவங்க இல்லையே, எனக்கு பிடிச்சவங்க தானே. ஏன் உங்க கிஃப்ட் நான் பிரிச்சு பார்க்க கூடாதா? பிரிக்கலாமே, ஏன் பிரிக்க கூடாது? பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட்டை பிரிக்கிறதும் தப்பு இல்ல, பிடிச்சவங்களை கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல. என்ன நீங்க இப்படிலாம் செய்றீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? பின்ன எதுக்கு இங்க வந்த? ஆம்லெட் எங்க? பசிக்குது சார். சார் உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு. லதா யாரு? அதான் அந்த கிஃப்ட்ல இருந்ததே, லதா. அது எதுக்கு உனக்கு? பேசாம சாப்பிடு. சொல்லுங்க சார், லதா யாருன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் பர்சனல். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொன்னா புரிஞ்சுக்கோ, பேசாம சாப்பிடு. நீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க? சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்றேன். லதா ஏன் அத்தை பொண்ணு, என் மேல உசுரா இருந்தா. பாவி, நான் தான் அவளை கண்டுக்கல. இப்ப அவ இல்ல, செத்துட்டா. அச்சச்சோ. அதை விடு, நீ சாப்பிடு. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 8th படிக்கும்போது ஒரு பையன் பேரு முரளி. என்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். நானும் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். ஒரு நாள் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தான். அப்புறம் பதிலுக்கு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன். இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல, அங்க கூட்டிட்டு போனான். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். திடீர்னு என் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னமோ போல இருந்தது. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. சப்புன்னு ஒரு அரவிட்டேன். அப்புறம் அவன் பேசவே இல்லை தெரியுமா. நான் அழுதேன், கெஞ்சினேன், என்னெல்லாமோ பண்ணேன். அவன் என்ன கண்டுக்கவே இல்லை. நான் கேட்டப்போல ஐஸ்கிரீம், சாக்லேட், பாப்கார்ன், சுகர் கேண்டிலாம் வாங்கி கொடுப்பான். அவனுக்காக இங்க பாருங்க. ஓ மை காட், வலிக்காதா டீனா? இதெல்லாம் என்ன சார் வலி?
மனசுல எவ்வளவோ வலி இருக்கு. இதெல்லாம் சாதாரணம். சார் நீங்களாம் தொடாதீங்க. நீங்க தொட்டாலே பாவம் வந்து ஒட்டிக்கும். பாரு ஜூஸ் எல்லாம் கொட்டி. சார் ஜூஸ் டீனா விட்டா கரப்பட்டுரும். ஆமால்ல, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு மாத்திக்க ட்ரெஸ் வேணுமே. உங்கள்கிட்ட வேற ட்ரெஸ் இருந்தா கொடுக்குறீங்களா? வேற ட்ரெஸ்? ஏன் ஷர்ட்டை போட்டுக்கிறியா? ஆ இந்தா உன் ட்ரெஸ்ஸை கழட்டு. அஸ்கு புஸ்கு. சரி சரி, அந்த ரூம்ல போய் மாத்திக்க. ம். வாவ், தேவதை மாதிரி இருக்க. ஆனா லூசா இருக்குது சார். உனக்கு லூசா இருந்தாலும் என்ன லூஸ் ஆக்கிட்ட போல இருக்க. போங்க சார், நீங்க கொஞ்சம் டூ மச் தான். ஏய் உனக்கு தெரியாது, யூ லுக் டூ கார்ஜியஸ். நிஜமாவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சத்தியமா. இப்ப இந்த நிமிஷம் உன்னை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா? புதுமலரே, வயசுக்குள் வீசும் வாசம் தந்த வசந்தமடி, பேசும் வார்த்தை பனி காற்றின் தோழி, காற்றே சொன்னதடி, குளிரும் நிலவும் பூந்தோட்டமும் அதன் சான்றாய் நின்றதடி, இனி நீதான் என் உலகே, வெயிலும் நிழலும் எழுதிய புது பொழுதே, இனியவளே இனியவளே. இதமிதமாக பார்க்கிறாய் நீ, சுகம் சுகமாய் நான் தோற்கிறேன், கண்ணோ செய்தேன் இந்நேரம், வதனத்தின் தாகம் அதரத்தில் தீபம், மனசுக்குள் பூத்த பொய்கையடி, இரட்டை ஜடை புயலே சட்டை போட்ட கடலே, தொட்டு பேசு ஒளியே குளிர்கிறதே, அதோ கதிரவன் அடி நெஞ்சில் உலையாக, இதோ நிலவவள் ஒளி தந்தாள் துணையாக, சொல்லிவிடு அள்ளியடு என் நிழலும் புதைகிறதே, அழமின்னல் தோரணம் மடிமேல் பூக்குதே, உருகிடும் பழரசமே பருகிட பரவச
தேங்க்யூ. கலக்கிட்டீங்க சார். இப்படிலாம் பண்ணா எந்த பொண்ணுனாலும் வாங்கிடுவா. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு சார். என்ன வேணும்னு கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளுங்க. முதல்ல என் ட்ரெஸ்ஸை கொடு. ஏய் நில்லு, எங்க ஓடுற? ட்ரெஸ்ஸை கொடு. ஏய். ஏய் நில்லு. மாட்டினியா? வலிக்குதா டீனா? ஐம் ரியலி சாரி. சாரி சாரி. சாரி 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 சாரி. சாரி வேணா போறே வேணா படா. ஐ அம் ரியலி சாரி மா. நான் ஒரு சின்ன பொண்ணு இப்படியா டீல் பண்ணுவாங்க? நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா உன்னை? ஒரு லவர் இப்படியா ஹேண்டில் பண்ணுவாங்க? நீ ரொம்ப மோசம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பிச்சுக்கா. அழகா சிரிக்கிறான் பாரு. மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன கன்றா விடாவ? முன்னாடி போனா கடிக்கிறா, பின்னாடி வந்தா உதைக்கிறா. இவள எப்படி சமாளிக்கிறது? இங்க வா, இங்க வா. இனிமே நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உட்காரு. சொன்னா கேளு. நான் சொல்றேன்ல நானே பாத்துக்கிறேன்னு. இரு வரேன். ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? சமத்தா இருக்கணும். இனிமேதான் என் வேலை ஆரம்பம். சார் 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 அட்ரஸ் கிடைச்சிச்சு சார். பதறாதீங்க, சொல்லுங்க. சார் நாம தேடிட்டு இருக்கிற அகிஸ்டோட அட்ரஸ் கிடைச்சாச்சு. பிஎஸ்என்எல் இருந்து ஃபேக்ஸ் பண்ணாங்க. இமீடியட்டா அட்டாக் பண்ண பிடிச்சிடலாம் சார். வெரி குட் நியூஸ். இமீடியட்டா 100 போலீஸ் வித் ஆர்ம்ஸ் கூட எனக்கு வேணும். ரெடி பண்ணுங்க, குயிக். சோபினா வாசுதேவ், நம்ம பிடிக்க போறது ஒரு டெரரிஸ்ட் இல்ல, ஒரு சைக்கோவை. நம்ம கோவத்திலையும் டென்ஷன்லையும் உடம்பு வேணா சுறுசுறுப்பா இருக்கலாம், பட் மூளை ஈஸியா தப்பு பண்ணும். நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்களே சொல்லுங்க. 100 போலீஸ் எல்லாம் வேண்டாங்க, நம்ம 4 பேரே போதும். நீங்க, நானு, இவங்க 2 பேரு. மிஸ் சோபினா, நீங்களே 100 போலீஸுக்கு சமமாச்சே. சிம்பிளா பட் டெரிஃபிக்கா ஒரு அட்டாக் கொடுத்துடலாம். ஓகே? இங்கிலீஷ்
படம் பாப்பியா? ம். வலிக்குதா? கடிக்காத, வலிக்குது. சாரி 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 சாரி. நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. சாரி 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 சாரி. நோ 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 ப்ளீஸ். சாரி 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 சாரி. வேணாம், என்ன விட்டு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. எங்க போற? ஆ? அங்க என்ன பண்ற? ஆ? என்ன இங்க கட்டி போட்டு அங்க என்ன புக்க போட்டுட்டு இருக்க? டீனா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? வா, வந்து கட்ட அவுத்து விடு. நான் சொல்றேன்ல, என்ன பத்தி உனக்கு தெரியாது. டீனா, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டீனா, வா, வந்து கட்ட அவுத்து விடு. சொல்றத கேளு. டீனா, வேண்டாம், நான் சொல்றத கேளு. விளையாடாத. வாட்டினா வந்து கட்ட அவுத்து விடு. சொன்னா கேளு, கட்ட அவுத்து விடு. வாட்டினா வந்து கட்ட அவுத்து விடு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ஆ? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஆ? இங்க பாரு, சீரியஸா சொல்றேன். வா, வந்து கட்ட அவுத்து விடு. லதா யாருன்னு சொல்லு, ஆத்து விடுறேன். அதான் சொன்னனே, மறுபடியும் மறுபடியும் ஏன் கேக்குற? லதா யாரு? டீனா, கேட்ட விஷயத்தை ஏன் மறுபடியும் மறுபடியும் கேக்குற? லதா யாருடா? டீனா, நீ என்ன லூசா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? லதா யாருன்னு சொல்லுடா. ஏண்டா லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? நேத்துக்கு லதா, இன்னைக்கு நானு, நாளைக்கு இன்னொருத்தியா? இருடா வரேன். இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? நான் ஓ மிஸ், அதான்ப்பா ஸ்கூல் டீச்சர், நீ ஏன் ஸ்டூடெண்ட்.
நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா? அதனால நான் உன்னை கட்டையால அடிப்பேனா? ப்ளீஸ் என்னை விட்டு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணமா? ஸ்கூலுக்கு போற பொண்ணுக்கு எதுக்கு பணம்? வேணா ஒரு ஜோக் சொல்லு. ஜோக்கா? ஜோக் ஜோக், சிரிக்கிற மாதிரி. லேட்டானா எனக்கு பிடிக்காது. லேட்டானா மிஸ்ஸுக்கு பிடிக்காதுப்பா. ஜோக் சொல்லு சொல்லு. வெயிட் வெயிட் வெயிட், சொல்றேன் 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 சொல்லு சொல்லு சொல்லு. 2 யானை பஸ் ஸ்டாப் போச்சான். அதுல ஒரு யானை மட்டும் பஸ்ல ஏறி போச்சான். இன்னொன்னு ஏறலையா. ஏன்? ஏண்டா ஜோக் சொல்லுன்னு சொன்னா என்னைய கேள்வி கேக்குறியா நீ? வெயிட் வெயிட் வெயிட், நல்ல ஜோக்கா சொல்றேன். நது டீனாவா? இப்போ நான் ஸ்கூல் மிஸ்டா. ஓகே மிஸ், ஓகே மிஸ், நல்ல ஜோக்கா சொல்றேன் மிஸ். என்ன அடிக்காதீங்க மிஸ். குட் பாய். சொல்லு. ஒரு புதுசா கல்யாணமான ஜோடிங்க ஏதோ ப்ராப்ளம்னு டாக்டர் கிட்ட வந்தாங்களா. அப்போ அந்த டாக்டர் ஒய்ஃபை மட்டும் கூப்பிட்டு கேட்டாரா, உங்க ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்த்துருக்கீங்களான்னு. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொன்னாலாம், நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு. எப்படி இருந்துச்சுன்னு டாக்டர் கேட்டாராம். அதுக்கு அந்த ஒய்ஃப் சொன்னாலாம், ரொம்ப கோபமா இருந்துச்சுன்னு. ஏன்னு டாக்டர் கேட்டப்போ அதுக்கு ஒய்ஃப் சொன்னாலாம், அவர் ஜன்னல் வழியால பார்த்துட்டு இருந்தாருன்னு. ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தானா? அப்போ ஹஸ்பண்ட் ஜன்னலுக்கு வெளியில இருந்தானா? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தானா? உள்ள விளையாடுறாவா? கோபம் வரதானே செய்யும். ஒரு ஸ்டூடெண்ட் நீ டீச்சர் கிட்ட இப்படி எல்லாம் ஜோக் சொல்வியா நீ? ஏன் ஜோக் சொல்றியா நீ? அப்போ கெட்டவனா நீ? கெட்டவனா நீ? கெட்டவனா நீ? கெட்டவனா நீ? ஹலோ. சொல்லுப்பா. இல்ல இல்ல, வயிற்று வலி. ஆமா, காலையில இருந்து ஒரே வயிற்று புரட்டுது. 4 தடவை வாந்தி எடுத்துட்டேன் தெரியுமா? என்னது புள்ள வாந்தியா? அப்படி சிரிப்பா? பின்ன கோவம் வரனா? இப்படி பேசுற கோவம் வரனா? அதனாலதான் வயிற்று வலிக்குதுன்னு சொன்னேன்.
யூ டூ. ஓகே சார். சார். எங்கடா போற? நம்ம விளையாட்டு இன்னும் முடியல. ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? உன் கால வேணாலும் விழுற. என்ன கொல்லுடாத ப்ளீஸ். ப்ளீஸ். உன்னை விட மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கெஞ்சுடா. ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் நல்லா கெஞ்சு. கெஞ்சுடா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கெஞ்சுடா. இப்படிதானே லதா உன்னை கெஞ்சிருப்பா. லதா இப்படிதானே அழுதுருப்பா. என்னடா பாக்குற? என்னடா பாக்குற? ஷாக்கா இருக்கா? அது எப்படி 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 எப்படி? லதா உனக்கு அத்தை பொண்ணுல? லதா உனக்கு அத்தை பொண்ணு தானே? லதா உனக்கு அத்தை பொண்ணு? லதா உனக்கு அத்தை பொண்ணு தானே? லதா உனக்கு அத்தை பொண்ணா? லதா உனக்கு அத்தை பொண்ணு தானே? லதா அத்தை பொண்ணா? அத்தை பொண்ணாடா? லதா அத்தை பொண்ணாடா? அவளை போய் எப்படிடா எப்படிடா உன்னால முடிஞ்சது? அவ யாருன்னு தெரியுமாடா? அவ யாருன்னு தெரியுமாடா? நீல உயிரோட இருக்க கூடாது. This is law of conservation of energy. மேடம் பாடம் நடத்தின தூக்கம் தான் வருது. டீனா, அங்க என்ன பண்ற? Get up. What is the difference between speed and velocity? Speed is equal to distance by time and velocity is equal to displacement by time. Good. இப்ப சொல்லு. What is the difference between distance and displacement? சொல்லு சொல்லு. சொல்லுமா. 5 3 8ன்னு கரெக்டா சொல்ற. 1 1 2ன்னு சொல்ல தெரியாது? பாடத்தை இதுக்கு தான் புரிஞ்சு படிக்கணும். மக பண்ண கூடாது. பதில் சொல்லு. முழிக்காத. இங்க பாருடி. இங்க பாரு. லதா, என்ன பண்ற நீ? Get up. ஓ, உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறியா? நீ மட்டும் படிச்சா போருமா? அவ படிக்க வேண்டாமா? நல்லா படிக்கிற அளவுக்கு
டிசிப்ளின் இல்லையே உங்ககிட்ட. எங்க கை நீட்டு. வேண்டாம் மிஸ், வலிக்கும் மிஸ். எதிர்த்து பேசுறியா? சாரி மிஸ், எனக்கு வலிக்கும் மிஸ். நீட்டுன்னு சொல்றல. ஏய், சீட் பண்றியா நீ? இனிமே பண்ண மாட்டேன். கை நீட்டு. என்ன கூட்டணியா உங்களுக்குள்ள? ஒருத்தர் காப்பாத்திக்கிறீங்க. உங்களை தொலைச்சிடுறேன் பாரு. வலிக்கும் மிஸ். கை நீட்டு. கையை காட்டு. இப்படி அழுதுட்டு இருந்தா இப்படி கையை காட்டு. காட்டு காட்டுங்கல்ல. வலிக்குதா? ரொம்ப எரியுதா? புருஷன் அவளை அடிச்சிருப்பான். அந்த கோபத்தை நம்ம மேல காட்டுறா பாரு. ஸ்கூல் கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போலாமா? வா. ஏய், இருப்பா, நானும் வரேன். என்ன பாப்பா, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல சார், எங்க மிஸ் செத்து போயிட்டாங்க. அதான். சும்மா இல்ல அங்கிள், டர்ம்ஸ் எக்ஸாம் நடக்குது, அதான் சீக்கிரமா விட்டுட்டாங்க. என்ன பாப்பா, ஐடி தலைகீழா திரும்பி இருக்கு? பரவாயில்ல தாத்தா, நாங்க பாத்துக்கிறோம். பாப்பா, கியூ 10 எடுத்துக்கோங்க. ஓகே தாத்தா. ஏய் ஏய், இத வெச்சுக்கோ. இந்தா, இத புடிடி, வெச்சுக்கோன்னு சொல்றல. என்னம்மா இதெல்லாம்? ப்ளீஸ்மா. என்ன சும்மா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? லதா, லதா. லதா, லதா. என்ன பண்ற அவ? இப்படி எல்லாம் நடந்திருக்கா? என்ன பண்ணிருக்கீங்கப்பா? ஏய், என்ன அந்த பக்கம் பாக்குற? அந்த பக்கம் திரும்படி. எக்ஸாம்ஸ் வேற வந்துருச்சுப்பா, படிக்கணும். ஆமாப்பா, ஒரே டென்ஷனா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. டீனா, டீனா, என்னாச்சு சத்யா? அந்த குண்டுமணி நம்ம லதாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. லதா என்ன பண்ணா? அவ என்ன வேணாலும் பண்ணட்டுமே, அது கடிப்பால. அவ எங்க இருக்கா? தோ அங்க இருக்கா. ஹாய் ஆண்டி. என்னங்கடி, பசங்களுக்கு ஈக்குவலா ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி? அந்த பொண்ணை கடிச்சு வச்சியா?
ஹாஸ்டல்ல கறியெல்லாம் ஆக்கி போடுறாங்கல்ல, இல்லைன்னா சொல்லு நான் ஆக்கி போடுறேன். இப்படி மனுஷ கறிக்கெல்லாம் ஆசைப்படாத. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி சிரிக்கிறா? ஏய், என்னடி இது வேஷம்? இன்னைக்கு ஸ்கூல் கட்டு. அதான் லீவுன்னு சொல்லு. உங்க அம்மா சொன்னாங்களே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுல சும்மா புரிடா. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ண? டெஸ்ட்டுக்கு படிக்கலையா? அப்போ குண்டு பண்ணிக்க பயந்தா? அதான் நீ இருக்கல, எனக்கு என்ன பயம்? அப்புறம் என்ன சொல்லுடி. இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போறேன். யார் வீட்டுக்கு? அதான் நான் சொன்னேனே சேட் பண்ணுவேன்னு. நீதான் நிறைய பேரோட சேட் பண்ற, யாருன்னு தெளிவா சொல்லு. அதான்டி நான் சிக்கேவின்னு சொன்னல என்ன லவ் பண்றாருன்னு. லவ்வா? ஆமாண்டி, டெய்லி 5 மணி நேரம் பேசுறாரு. காலையில ஆனா குட் மார்னிங், நைட் ஆனா குட் நைட்னு. என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காருடி. அப்போ நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இல்ல டீனா, அவர் உனக்கு ஒரு படி மேல. என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு, என்ன டீப்பா லவ் பண்றாரு. அவரே போன்ல சொல்லுவாரு, என்ன பார்க்காம இருக்க முடியல, என் வாய்ஸ கேட்டுட்டே இருக்கணும், இப்படி நிறைய சொல்லுவாரு. அவரை நினைச்ச பாவமா இருக்கு. இங்க பாரு. எனக்கா? இல்ல அவருக்கு. ஏய், இது எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கா? அவர் கொடுக்கலாமா? உனக்கு என்னடி, நீ எப்பவுமே எதுலயுமே அழகுதான். இதையே கொடு. ஏய், என்ன இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டியா? பொடி மக்க, உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோ பண்ணுவேன். ஆனா இப்போ இல்ல, இன்னொரு நாளைக்கு. சரி, உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்கியே, அப்புறம் எப்படி வெளில போவ? எங்கடி கிளம்பிட்ட? இல்லம்மா, ப்ரௌசிங் சென்டர் வரைக்கும் போர் அடிக்குது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல, பேசாம ரெஸ்ட் எடு. நோட்ஸ் எடுக்கணுமா? 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், ஐயோ, படிக்கிறேன் அங்கேயே கிடக்காம சீக்கிரம் வந்துரு. ஐயோ, பால் சாப்பிடாம போயிட்டாளே. துணை தேவையோ? எது உனக்கு பிடிக்கின்றதோ அது எனக்கும் பிடிக்கும். இனி உன் ஆசை என்னவோ நிறைவேற்றுவேன் நான் இனி. என்ன சார் பண்ண சொல்றீங்க? கேட்டு பார்த்துட்டேன். எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே பதில் இல்ல. ப்ரௌசிங் சென்டர் லதா உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்ல ஆண்டி, நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ண. அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்கூல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையா ஆண்டி, லதாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு கேளு. ஆண்டி, நேத்து காலையில ப்ரௌசிங் சென்டர் போறேன்னு போனா, இன்னும் வீட்டுக்கு வேற எங்கேயாவது போறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போறேன். சொல்லுடி, சொன்னாளா? இல்லையா ஆண்டி, காணாம போய் 1 நாள் ஆகுது. என் மேல ஏதாவது கோவமா, இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளாடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். இல்லடி, என்ன சரியா போவோம்? வயசு பொண்ணு, ஒரு நாள் முழுக்க காணும். என் வயித்துல புளிய கரைக்குதுடி. என்னாச்சோ என் குழந்தைக்கு? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது ஆண்டி, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. நான் அவளை கூட்டிட்டு வரேன் ஆண்டி. நீ போய் கூட்டு வரியா? கூட்டு வந்துறியாமா? கண்டிப்பா கூட்டு வருவியா? கூட்டு வந்துடுற செல்லம், போடா. கண்டிப்பா கூட்டு வந்துரு.
அவகிட்ட சொல்லு. அம்மா திட்ட மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கோபப்பட மாட்டாங்களா? உடனே வர சொன்னாங்கன்னு சொல்றியாம்மா? என் செல்லோல அவளை கூட்டு வந்துடுறியா? சரியா? போமா போடா. வா பாப்பா. அங்கிள் நேத்திக்கு லதா வந்தாள அங்கிள்? யாரு? அந்த குட்டையா சிவப்பா இருந்துச்சு அந்த பொண்ணா? ஆமா அங்கிள். நேற்றுக்கு வந்துச்சு. 1 மணி நேரம் சேட் பண்ணுச்சு, அப்புறம் போயிருச்சு. என்னாச்சு பாப்பா? ஒன்னும் இல்ல அங்கிள், சும்மாதான். ஏன் பாப்பா ஒரு மாதிரியா இருக்க? வீடியோ கேம் விளையாடுறியா? இல்ல அங்கிள், நான் கிளம்புறேன். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. என்னாச்சு பார்வதி? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏன் இவ தேவையில்லாம அழுதுட்டு இருக்கா? ஒருவேளை பேப்பர்ல ஏதாவது செய்தி படிச்சிருப்பாளோ? பார்வதி இங்க பார். பார்வதி இங்க பார். அழாத அழாதம்மா. இது நம்ம பொண்ணு இல்ல பார்வதி. அழாத. இங்க பார், அழுறத நிறுத்து. இது நம்ம பொண்ணு இல்ல. பார், பேரு கூட ஏதோ அனிதான்னு போட்டிருக்கு. பார்வதி அழாத. இது நம்ம பொண்ணு இல்ல. ஊரு பாரு, ஏதோ சேலத்துக்கு பக்கத்துல ஆத்தூர்னு போட்டிருக்கு. அழாத. அழறத நிறுத்துமா. அழறத நிறுத்து. அழாத. ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாவது. எங்க பாரு, இது நம்ம பொண்ணு இல்லம்மா. இது நம்ம லதாவா இருக்காதும்மா. பாரு, இங்க பாரு. இது நம்ம பொண்ணு இல்லம்மா. இது லதாவா இருக்காது. பாரு, லதாவா இருக்க கூடாது. முருகா, அழாத அழாத. சொல்றத கேளு. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. சொன்னா கேளு. பார்வதி. அக்கா, பார்வதி சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காதக்கா. அதான் தேடிட்டு இருக்கமுல்ல. எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா இரு. மாமா இங்க வாங்க. என்னதான் அக்காவுக்கு தைரியம் சொன்னாலும் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு தான் இருக்குது. 2 நாள் ஆச்சு. ஒருத்தர் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? பேசாம போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். போலீஸ்? துறையூர் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப வேண்டி வருமாமா. அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நாம போய் ஒரு கம்ப்ளைண்ட். அட நீங்க வேற மாமா, அக்காவுக்கு மேல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பொம்பளை பிள்ளை சமாச்சாரம் காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம். நீங்க போய் ரெடி ஆயிட்டு அக்கா கூட்டாங்க, நான் ஆட்டோ கூட்டாரன். தைரியமா இருக்கு மாமா. ரெடி ஆகுங்க, போங்க. சார் வந்துட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். துறையூர் ரெக்கமெண்டேஷனா? ஆமாம் சார். பொண்ணு பேர் என்ன? லதா பரமசிவன் சார். லதா பரமசிவன். பரமசிவன்றது யாரு? புருஷனா அப்பனா? சார், அவ என் பொண்ணு சார். பட்டன் சொல்ல வேண்டியதுனே, அதையும் மாறி மாறி ரியாக்ஷன் கட் பண்றீங்க. சரி, பொண்ணுக்கு என்ன வயசு? 16 வயசு சார். என்ன படிக்குது? 10ஆம் படிக்கு சார். பொண்ணு எப்படி சார்? அதான் ஏன் அந்த லவ் கிவ்னு சொல்றாங்களே சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நல்லா படிக்கிற பொண்ணு சார். நல்லா படிக்கிற பொண்ணா? ஏன் நல்லா படிக்கிற பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? வயசு வேற 16ன்றீங்க. எல்லாம் வயசு. மனசு வேண்டானாலும் இந்த வயசு விடாதுல்ல சார். என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கல சார். நல்லா தான் வளர்த்தீங்க. உங்க பொண்ணு நல்ல பொண்ணுதான். அப்படியே இங்க வந்து உட்காந்துட்டீங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். என்ன குஞ்சு? பொன் குஞ்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். உன் பொண்ணு எப்போ ஓடி போனா?
சாரி, எப்போ காணாம போனான்? சார் முந்தா நாள் காலையில சார். அதே நாளில் வயசு பசங்க எதுனா காணாம போயிருக்காங்களா? என் பொண்ணு அந்த நேத்தியா? உன் பொண்ணு அப்படி போட்டு பொண்ணு கிடையாது, நீ ஏன் அப்படி வளர்க்கல? சும்மா சொன்னதையே சொல்லிக்கணும். நான் போகிற பொண்ணுங்களாம் அப்பா அத்தாட சொல்லிட்டா போதுங்க. எப்படியா உனக்கு வேணா உன் பொண்ணு தங்கமா இருக்கலாம், ஆனா அப்படி இப்படி உரத்தான் சொல்லுவாங்க, புரியுதா? தம்பி சார் காணாம போற வரைக்கும் தான் உங்க பொண்ணு, இல்லைன்னா இது மாதிரி எங்களுக்கு இதுவும் ஒரு கேஸ் தான். என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதியா, போயா. மாமா பொண்ணை ஊர் மேய விட்டு இன்னும் ரோச வேண்டிய கிடக்கு. மாமா சொல்லிட்டு போடுவாங்க மாமா போலாம். இதுல வேற துறையூர்ல இருந்து வேற ரெக்கமெண்டேஷன். ஏய் பிரியாணி ஒன்று சொல்லிட்டா, லெக் பீஸு. இங்கே பாரு, இவளுக்கு ரோசம் பொத்துக்குச்சு. போட்டோல எடுக்கூடாதுமா. வடி நடக்குது. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் ஒன் क्वेश्चन மேடம் மேடம் நோ கமெண்ட்ஸ் மேடம் சிட்டில அடிக்கடி இந்த மாதிரி கொலை நடக்குது, அத பத்தி என்ன சொல்ல போறீங்க மேடம்? இங்க பாருமா. லதா போயிட்டா, லதா செத்து போயிட்டா. லதா செத்து போயிட்டா. லதா போயிட்டா. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாதா? 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 தெரியும். உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். நீ தானே நீ லதாவை கொலை பண்ணல? வாய திறந்து பதில் சொல்லிடா. இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு கிஷோர் தான். போய் சொல்ற, எனக்கு தெரியும் நீ தான் கொன்ன. இல்ல இல்ல, நான் இல்ல, என் ஃப்ரெண்டு கிஷோர் தான். மறுபடியும் மறுபடியும் போய் சொல்ற, போய் சொல்ற. இல்ல, நான் போய் சொல்ல, என் ஃப்ரெண்டு கிஷோர் தான் கொண்டா. நான் வேணா அவனை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், நீயே கேட்டு பாரு. என்ன நம்பு, என்ன நம்பு. ஹாய். ஏன்பா அவ்வளவு லேட்? சாரி. உனக்கு எவ்வளவு நேரம்? அத வந்துட்டல. ஆனா 30 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். ஆக்க வச்சியே. ஏய்
ஏய்! ஏய்! நீ என்னடா அவன் தான் கொண்டுங்கிற? கேம் ஆடுறீங்களா? கேம் ஆடுறீங்களா? இல்ல நான் இல்ல என் ஃப்ரெண்ட் கிஷோர் தான் கொண்டான். போய் 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 சாகும்போது யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. நீதான் கொண்டிருக்க, நீதான் கொண்டிருக்க, நீதான் கொண்டிருக்க. விடாதீங்க, ஒரு தூசு துரும்ப விடாதீங்க. அலசுங்க, வீட தலைகீழ புரட்டி பாருங்க. ஐ வாண்ட் எவிடன்ஸ். அசிங்கமா இருக்கியா? அசிங்கமா இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல. எவன் பண்றான், எதுக்கு பண்றான், எதுவும் புரியல. எனக்கு அந்த பொண்ணோட கால் டீடைல்ஸ், அவ அட்ரஸ், அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட அட்ரஸ், அவளுக்கு வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, சொந்தக்காரங்க, லொட்டு லோசுக்கு மட்டும் எல்லாம் என் டேபிளுக்கு முன்னால வந்தாகணும். இன்னும் 1 ஹவர்ல. என்ன பண்றீங்க? நம்ம கோவத்திலயும் டென்ஷன்லயும் உடம்பு வேணும்னா சுறுசுறுப்பா இருக்கலாம். ஆனா மூளை ஈஸியா தப்பு பண்ணும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அதானே சார்? வாங்க வாங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஒரு சுக்காப்பி கிடைக்குமா? கிடைக்கும் சார். மேடம் உங்களுக்கு? நோ தேங்க்யூ சார். ஒண்ணே ஒன்று கொடுங்க. ஓகே சார். மற்றபடி இந்த கிளாஸ்ல உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸை உடனடியாக எடுக்க சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ ஃபாரன்சிக். இந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்ஸ் உடனே எனக்கு வேணும். ஓகே மேடம். சார் பாத்தீங்களா சார், எவ்வளவு விஷயம் தேடுறோம். ஆனா பாருங்க, கொலைகாரன் ஒரு க்ளூ கூட விட்டுருக்க மாட்டான். ஏற்கனவே க்ளூ கிடைச்சாச்சே. என்ன சார் சொல்றீங்க? இது வரைக்கும் பாடி எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு? கூவம், ஆத்தங்கரை, பதரு, சாக்கடை. ஏன் அங்க போடணும்? தேங்க்யூ. ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காது, பாடி அழுகிடும், டோட்டலா பாடி டீகம்போஸ் ஆயிடும். மறுபடியும் கரெக்ட். ஆனா இந்த கொலை நடந்து சில மணி நேரம் தான் ஆயிருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? ஜூஸ் கிளாஸ் பாத்தீங்கல்ல, ஜூஸ் இன்னும் காயல. இதுவே கொலை நேத்திக்கோ முன்னாடியோ நடந்திருந்தா ஜூஸ் மொத்தமா காஞ்சிருக்கும், எறும்பு இந்நேரத்துக்கு மொச்சிருக்கும். ஆமா சார், அந்த பொண்ணு இன்னைக்கு காலையில தான் செத்துருக்கணும். இல்ல கொல்லப்பட்டிருக்கணும். கொல்லப்பட்டது பொண்ணுதான் கன்ஃபார்ம்டா சொல்றீங்களா? ஆமா சார், அது பொண்ணுதான். முகத்துல கொடாரியால வெட்டின மார்க் இருக்குல்ல, அது அந்த சைக்கோவோட வேலை தான். ஏன் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாம தனியா ஒரு வீட்டுல எப்படி? ஏன் சார், அது அந்த சைக்கோவோட வீடா இருக்கலாமே. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடி போயிருக்கலாம். அப்படியா? ஓகே, ஃபாலோ மீ, ஐ ஷோ யூ. அப்போ அந்த சைக்கோ அந்த பொண்ணை கொன்னுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க, அப்படிதானே? வாங்க இங்க பாருங்க. இது ஆம்பளை போற செருப்பு தானே? தப்பிச்சு போறப்ப அந்த பொண்ணோட செருப்பை மாட்டிட்டு போயிட்டானோ? ஒருவேளை பொண்ணுங்க செருப்பு போடுறதுன்னா அந்த சைக்கோக்கு பிடிக்குமோ என்னவோ. அதனால கொல்லப்பட்டது ஒரு ஆம்பளை, கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஒருத்தி உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு. உன்னெல்லாம் கண்ட துண்டமா வெட்டி போடணும்டா. நான் அப்பவே சொன்னல, என் கையில சிக்காதன. இப்ப மாட்டினியா? சார், நீங்க சொன்னது சரிதான். கொல்லப்பட்டது ஒரு ஆண் தான். பேரு கிஷோர். அக்கம் பக்கம் விசாரிச்சதுல இருந்து கிஷோர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அது மட்டும் இல்ல சார், அவன் தான் சார் சைக்கோ.
சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் படி ஸ்பெர்ம் மேட்ச் ஆயிருக்கு சார். எதிர்பார்த்தது தானே அது. இப்போ இவனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கிஷோர் ஃபோட்டோஸ் ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார், அவனோட ஐடி டிரைவிங் லைசென்ஸ் கிடைச்சிருக்கு சார். 1 செகண்ட். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது சார். இங்க பாருங்க, இது விக்ரம் சார். நம்ம அலர்ட் பண்ணுமே அதே ஆளு தான். ஐ சி. அப்ப இவன் யாரு? அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. லுக்ஸ் லைக் யாரோ பழி வாங்குற மாதிரி. எப்படி சொல்றீங்க சார்? முதல்ல அந்த டெட் பாடி பார்த்தப்போ டெட் பாடி மேலே ஜாஸ்மின் சென்ட் வாசம் இருந்தது. பெரும்பாலும் பொண்ணுங்க தான் ஜாஸ்மின் சென்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு தான். அதை இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். இப்போ அவள் அந்த சிகேவியை தேடி போயிருக்கலாம். ஒருவேளை அவன் வீட்டில் கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த பொண்ணு இருக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா? Damn it! Shit! Shit! Damn it! Damn it! Damn it! எம்எல்ஏ கை வச்சிட்டல. என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? நான் யாருனாவது உனக்கு தெரியுமா? என் மோத்த பாரு, என் மோத்த பாரு. டாக்டரா கழிச்சிட, டாக்டரா கழிச்சிட. இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஏன் ஆசை என்னன்னு தெரியாதுல உனக்கு? இப்ப பாரு, இப்ப பாரு. சிரிக்கிறடா, சிரிக்கிற. எனக்கே மரண பயத்தை காட்டிட்டல. உன்னை சாதாரணமா ரேப் பண்ணி கொள்ள மாட்டேன். எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? யோசி, 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 யோசி. வேணாம், இது வேணாம், இது வேணாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். கிஷோர் வேற இல்லையே. என் ஃப்ரெண்டை கொண்டல. எப்படி கொன்ன? ரொம்ப சித்திரவதை பண்ணியா? சொல்லு, 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 சொல்லு. பதில் சொல்லுடி, சொல்லு, சொல்லுடி. சொல்ல மாட்டல. ஆனா நான் சொல்றேன், நான் சொல்றேன். உன் ஃப்ரெண்ட் இல்லாத எப்படி கெஞ்சி கதறி செத்தான்னு நான் சொல்றேன். கேக்குறியா? கேளு, கேளு. ரொம்ப நல்லா இருக்கும். வெல்கம் டு யுவர் ஹோம். வா. வெல்கம் டு யுவர் ஹோம்.
வெல்கமே சென்டர்ல My humble gift. தேங்க்யூ. ஏத்த இறக்கம் காட்டி இது சீரல் சின்னங்கள் போட்டி அட இன்னும் ஒரு வாட்டி யாத்தி இது சடுகுடு போட்டி இருட்டில் அடிக்கல் நாட்டி இனி விடியும் வரைக்கும் பார்ட்டி மண்ணன்னு மேல தீ குச்சியா இன்னும் என்ன செய்ய போற தீவட்டியா ஏ பஸ் நைட்டு பார்ட்டி இங்கே சூடாச்சு மூச்சு எவரெஸ்ட் சிகரம் கூட ஏழவாடி போச்சு ஆத்தி என் நரம்புல போத ஏத்தி என் வயச அடிக்கடி மாத்தி கொண்டு போற சாத்தி காட்டுக்கு தீ என்ன புதுசா மூலம் வெப்போ இங்க வீண்தானா வெப்பத்தின் நுட்பம் இப்போ தெப்பமாகி வேர்க்குதே அப்பப்போ வெக்கம் வந்து எக்கு தப்பா பார்க்குதே ஷப்பா ஏ அனுபவம் இனியது ஷப்பா ஏ உருகுதப்பா ஷப்பா ஏ இறப்பில் மினிப்பது ஷப்பா ஏ இதை விட வேறொரு எப்பா அடோ போப்பா கைகள் நாலு கால்களும் நாலு கூட்டி பார்த்தால் 14 ஆண்மையின் ஆணவம் தான் அரங்கேறி போச்சே பெண்மையின் மென்மை இங்கே டேஸ்டாச்சே வாமா என் வயசு புள்ளிடம் கொஞ்சம் தாமா என் மீசைகள் குடிகொள்ள வாமா என் ஆசைக்கு அளவில்லையாமா கண்ணாடி மகளே என் நாடி இவளே முன்வாடி அழகே கொண்டாடவே தலைகீழ் மாறிய தலை காலம் புரியலையே உமிழ்நீரும் மதட்டோரம் உலை நீராய் சுடுதே ஷப்பா ஏ அனுபவம் இது எது ஷப்பா ஏ உருகுதப்பா ஷப்பா ஏ மனசுக்குள் பிசு பிசு ஷப்பா ஏ கிசுகளி கிசு கிசு ஷப்பா பிசில் அடிக்குதப்பா ஏற்றதில் இறக்கம் இருக்கின்ற வரைக்கும் சீற்றமும் இருக்கும் சினுங்கும் வரை கட்டிலை கலக்கும் மன்மதனின் ரகளை உள்ளின்று உசுப்புது உணர்ச்சிகளை நாத்தி
ஏத்த இறக்கம் காட்டி இது சீரல் சின்னங்கள் போட்டி அட இன்னும் ஒரு வாட்டி யாத்தி இது சடுகுடு போட்டி இருட்டில் அடிக்கல் நாட்டி இனி விடியும் வரைக்கும் பார்ட்டி அண்ணன்னு மேல தீக்குச்சியா இன்னும் என்ன செய்ய போற தீவட்டியா ஏ பஸ் நைட்டு பார்ட்டி இங்கே சூடாச்சு மூச்சு எவரெஸ்ட் சிகரம் கூட ஏமாறி போச்சு ஆத்தி என் கனவுல போத ஏத்தி என் வயச அடிக்கடி மாத்தி பொண்ணு போற சாத்தி எங்கடா இருக்க? எங்கடா எங்க புடிச்சிட்டியா? எப்படி? வா வாடா. எங்க ஒரு ரவுண்ட் போடுறியா? ஐ முதல்ல பிசினஸ், அப்புறம் தான் பஞ்சு பிஞ்செல்லாம். எவ்வளவு? மலேசியாவுக்கு போக வேண்டிய சரக்கு, எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் 2 லட்சம். எவ்வளவு? என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா 10 லட்சம். உங்ககிட்ட எல்லாம் இப்போ வாங்கினா தாண்டா உண்டு. நாளைக்கு உன் ஆஃபீஸ்க்கு வந்து சேரும் எல்லா கணக்கும். இவ்வளோ கோச்சுக்கிட்டானோ? எங்கேந்திரா பிடிச்ச? எப்படி? ஏய் நானு ப்ளீஸ்டா.
பொதுத் தேர்வில் சாதனை படைத்த 78 தம்பி மாணவர்களுக்கு ஒரு சிகரெட் கொடுப்பா. சிகரெட்லாம் விற்கிறது கிடையாது. ரொக்க பரிசு ஓ அரசாங்க மல்லிகை கடையில் சார்பாக சிகரெட் விற்க மாட்டீங்களோ? காவல்துறையில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்புகைப்படத்தில் உள்ள நபரை பற்றிய தகவல் அறிந்தால் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளவும். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஹலோ சார், நான் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆமாம் சார், அந்த ஆளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் வண்டி நம்பரு TN22 PW 6969 சார். என் மாமியாரோட இடுப்பு சைஸு சார். அவ ஃப்ரெண்டு லதா இறந்ததுலேருந்து டீனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. ஸ்கூலுக்கும் சரியா போறதில்ல, எங்க போறான்னு தெரியல, யார்கிட்ட எதையும் சொல்றதில்ல. என்னதான் கண்டிச்சாலும் டீனா ரூல்ஸை மீறி போயிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு லதான்னா அவளுக்கு ரொம்ப உயிர் சார். ஏன் சொல்றேன்னா, ஒரு தடவை கையெல்லாம் கடிச்சு வச்சுட்டா. ஐ சி. சொல்லுங்க சார், நீங்க மீடியால அலர்ட் கொடுக்க சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த சிகேவோட கார் நம்பர் கொடுத்திருக்காரு சார். அந்த கார் நம்பருக்கான அட்ரஸ் மடிப்பக்கத்துல இருக்காங்க சார். வாவ், தட்ஸ் கிரேட். தட்ஸ் வெரி குட். என்ன பண்ணலாம் சார்? நீங்க ஒன்று பண்ணுங்க, உடனே இந்த வீட்டுக்கு போய் அட்டாக் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வர்றேன். ஓகே ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மிஸ் டீனா. ஆமா இவங்க தான். ஐ எம் ஃப்ரம் ஸ்பெஷல் பிரான்ச். என்னோட காரில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். இப்போ எப்படி இருக்காங்க? ஆக்சிடென்ட் ஆனதுல மேஜர் வூண்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் உள்காயம் அதிகமா இருக்கு. இன்னும் அந்த படபடப்பு குறையவே இல்லை. பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், பட் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். நிச்சயமா சார், சின்ன வயசுங்கிறதுனால சீக்கிரமா குணமாயிடும். கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாகணும். இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகலன்னா எப்படி? அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தால் ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடாது? ஆமா சார், நாங்க இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நாங்கள் பார்த்துக்கிட்டா அது வேற மாதிரி ஆகிடும். ஐ மீன், உங்கள் அளவுக்கு எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். பை பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், we did. அவங்க கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. குட். அவங்க வந்ததும் அவங்களோட ஊட்டிக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க. அதுதான் அந்த பொண்ணுக்கு நல்லது. நீ என்னம்மா சொல்கிற? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவங்களோட 5 நிமிஷம் தனியாக பேசலாமா? எஸ் சார், பட் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் சார். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. ஓகே சார். இப்போ நம்ம பேசுவோமா? இது யார் தெரியுமா? இது யார் தெரியுமா? தெரியாது. குட். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்போ இது யாருன்னு சொல்லு பார்ப்போம். It's okay, Tina. Okay. It's okay. தாயா தந்தையா பழகின ஒரு நட்பை இழக்கும் பொழுது பார்க்குறவங்களுக்கு அந்த வழி தெரியாது. அனுபவிக்கும் பொழுது தான் அந்த வழி தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலைக்கு சட்ட தர்மமா மனு தர்மமான்னு பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சட்ட தர்மங்கள் தோத்தாலும் மனு தர்மங்கள் ஜெயிக்கணுன்றதான் நியாயமாப்படும். அதுக்காக நீ செஞ்சது சரி நியாயப்படுத்தலை. அதே சமயம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு என் மனசுக்கு படல. ஒரு சாதாரண கோழிக்கு தான் குஞ்சை பாதுகாக்கிறதுல இருக்கிற வேகம் சில சமயங்களில் மனுஷங்களுக்கும் வர்றதுண்டு. அது சரியான்னு என்ன கேட்டால் சரின்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு என்னோட பதில் சரி. ஓகே. சிகேவி வீட்டில் ஒரு பொண்ணோட பணம் இருந்துச்சு. போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் 2 சைக்கோவையும் கொலை பண்ணதான் நம்ப வச்சுட்டேன். நம்புறாங்க. ஆனால் நீ தான் கொலை பண்ண. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். பட் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். இந்த வயசில் படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். சரியா? ஓகே. நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நான் கிளம்புறேன். மிஸ்டர் வாயுதேவன், அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும் பொழுது உன்னோட வெல்விஷராக தான் பார்க்கணும், போலீஸ்காரனாக பார்க்கக்கூடாது. ஓகே சார்? அதுங்க வச்சுருங்க. ஷூர் சார். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. இனிமே வாழ்க்கையில் ஜாஸ்மின் சென்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உனக்கு சூட் ஆகலை. ஓகே?